வணக்கம். நான் விஷ்ணு வேணுகோபால், காஸ்ட்27ஓட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூலூர் தாலுக்கா இருவூர் பேரூராட்சி அத்தப்பக்கவுண்டன்புதூரில். இது வந்து ஓடைவனம். ஓடைவனத்தில் எதுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பசுமை ஆக்காப்புதூர்னு நண்பர்கள்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட மரங்கள் வந்து நட்டு அதை பராமரிச்சுட்டு வராங்க. இந்த சமூக செயல்பாட்டில் இயற்கையை வந்து காப்பாற்ற ஒரு 50 குழந்தைய வந்து இதுக்கு வந்து ஒரு வாலண்டியராக வந்து இவங்க வந்து ரெகுலராக எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வந்து க்ளீன் பண்ணி பராமரிச்சுட்டு வராங்க மரத்தை. ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஒரு இன்னும் முன்னெடுப்பு வந்து இன்னும் ஆர்வத்தை ஜாஸ்தி பண்ணணுங்கிறதுக்காக இவங்க ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து பசுமை ஆக்காப்புதூர் அவங்க வந்து கேட்டாங்க. என்ன ஆசைன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து விமான நிலையம் பக்கத்தில் இருக்கும்போது ஃப்ளைட்ஸ் வந்து அடிக்கடி பறந்துட்டு இருக்கிறத பார்த்து நான் முதல் முறை விமானத்தில் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அந்த ஆசையை வந்து நிறைவேற்ற நானும் என்னுடைய அண்ணன், அதாவது மோகன் வேணுகோபால், இவரும் சேர்ந்து உடனடியாக வந்து இந்த விமான பயணத்துக்கு வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி 36 பேர்த்துக்கு விமான பயணத்துக்கு உண்டான டிக்கெட்டை எடுத்து நாளை காலையில் 6 மணிக்கு வந்து ஷார்ப்பாக முதல் முறை விமான பயணத்தில் பயணிக்கிறாங்க. இது வந்து எனக்கும் நிகழ்ச்சியை தருது. என்னன்னா, நாங்களும் ஏங்கிட்டு இருந்த காலம் உண்டு. நானும் பல முறை போயிட்டு வந்து, ஆனால் இவங்களும் போகும்போது அந்த முதல் முறை பயணம் எப்படி இருக்குங்கிறது எனக்கும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ இது போன்ற தொடர்ந்து இயற்கை முன்னெடுப்பில் வேலை செய்கிறவங்களுக்கு தொடர்ந்து காஸ்ட்27 நிறுவனம் வந்து எல்லா விதத்திலையும் சப்போர்ட் செய்வாங்கிறது இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ரிட்டர்ன் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து ப்ரைவேட் ட்ராவலாக ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்குங்க. அங்கேருந்தே வந்து அவங்கள வீட்டில் வந்து கொஞ்சம் ட்ராப் பண்ணுற மாதிரி நாங்கள் ப்ரைவேட் பஸ்ஸே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவங்கள வந்து மெரினா பீச்சில் வந்து திருப்பி பிக்கப் பண்ணி இங்கே கொண்டு வந்து கோயம்புத்தூரில் இறக்கி விட்டுருவாங்க. ஸோ சென்னையில் இருக்க முக்கியமான இடங்கள் எது இருக்கோ அங்கங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோங்க. என் பேர் வந்து நிக்கிஷா கனகராஜ். நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பிஎஸ்டிஜி கன்னியாகுருகுலம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிக்கிறேன். ஏஜிபுதூர் கிராமத்துலேருந்து வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பர்டிகுலர் பிளேஸை சூஸ் பண்ணி 15க்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக்ஸை வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம். அது காலையில் 6 மணிலேருந்து 10 மணி மட்டும் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த சேவை செய்யறதுக்கு எங்கள் பேரண்ட்ஸ் அப்பா அம்மா வந்து பெர்மிஷன் கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். டெய்லி ஏர்போர்ட் பக்கத்துல தான் இருக்குது. டெய்லி வாரம் ஞாயிற்றுக்கிழமை சுத்தம் பண்ண வரும்போது மேலே வந்து ஃப்ளைட் பறக்கும். எல்லாருமே பேசிகிட்டு இருப்போம், இந்த மாதிரி நாமளும் ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது எங்களை வந்து இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி விவசாயம் எல்லாம் செஞ்சு பார்க்கணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கெல்லாம் மம்முட்டினா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படிங்கிற விதத்தில் எல்லாரும் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கங்காட்டி நிறைய ஃப்ளைட்லலாம் போகணுன்னு ஆசைப்பட்டங்காட்டி வந்து இங்கே சொல்லிட்டு இருப்போம். அதை வந்து விஷ்ணு வேணுகோபால் அண்ணா கிட்ட வந்து சொன்னங்காட்டி எங்களை வந்து ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு